நம்ம இந்த அண்டங்கள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அண்டங்கள் வந்து கோடான கோடி அண்டங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டோம்னா ஏதோ ஒன்று வந்து என்ன செய்கிறோம், மேலே தூக்கி எறிகிறோம். எரிஞ்சால் என்ன ஆகுது, கீழே வந்து விழுந்துடுது. உன்னை மேலே தூக்கி போட்டால் அது கீழே விழுகுதுன்னா அது பொருளினுடைய தன்மையா, புவி ஈர்ப்பு, பூமியினுடைய தன்மை. இப்ப அதே பொருளை மேல நின்று கீழே போட்டா ஒரு 10 மாடியில இருந்து ஏன் இப்படி போட்டா கூட கீழே தான் வரும் இல்ல. அதாவது இப்படி போட்டா போன பொருள் கீழே வருது, அது புவியீர்ப்பு இதுன்ட்டீங்க, புவியீர்ப்பு சக்தி. அதே பொருளை ஒரு 2 மாடி இல்லை ஒரு 5-10 மாடியில் வச்சு நம்ம அப்படி போட்டோம்னா அது என்ன செய்யுது, கீழே தான் வருது. ஃபோர்ஸ் நம்ம எவ்வளோ தூரம் வீசணுமோ அந்த அளவு போயிட்டு திரும்ப இதோட தன்மை இழுக்கிறது தன்மை, அதனால கீழே இருந்தது. மேலே போனால் மேலே தான் போட்டால் அது ஈர்ப்பு விஷயம் மட்டும்தான். ஆனால் இந்த ஈர்ப்பு விசை வந்து இப்போ நம்ம வந்து சயின்ஸாக படித்ததுனால நம்ம என்ன சொல்லிடுறோம், அது வந்து புவியீர்ப்பு விசைன்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். நமக்கு தெரிஞ்சது வந்து அது புவியீர்ப்பு விசை, அதனால் அது மேலே போகிறதில்ல, கீழே வந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா, இப்போ நம்ம மேலே போகணுன்னா புரியல, ஜம்ப் கீழே வந்துடும் இல்லை. ஆனால் நம்ம மேலே போகிறோம்ல, கொஞ்சம் தூரம் மேலே கீழே வந்துடுவோம். மேலே போகிறோம் ஃப்ளைட்லேயோ இதுலையோ, ஃப்ளைட்லேயோ இதுலையோ மேலே போகிறோம் இல்லையா. ஆனால் நல்லா கவனிக்கணும், நம்ம போல ஃப்ளைட்டு போகிறோம், நம்மளை ஒன்று தூக்கிட்டு போகிறோம், நம்ம மேலே போல. இந்த உடம்பை வச்சு நம்ம மேலே போகல. ஆக்சுவலி இதுவே லிஃப்ட்டு தான், ஆனால் இந்த லிஃப்ட்டுக்கு ஒரு லிஃப்ட்டு தேவைப்பட்டது, அது ஃப்ளைட்டு. அது வந்து இந்த உடம்பு என்ன செய்யுது, தூக்கிட்டு போகுது. இப்போ ஃப்ளைட்டில் போகும்போது இதே உடம்புல தானே இருந்தோம், இந்த உடம்புல தானே இருந்தோம். அப்போவும் அங்கே என்ன சிந்தனை, அதாவது முதல் தரையில் இருந்தோம், இப்போ ஃப்ளைட்டில் வந்துட்டோம். தரையில் இருக்கும்போது இருந்த உடம்பு தான் ஃப்ளைட்லையும் இருக்குது, இப்போ ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கோம். இப்போ என்ன சிந்தனைனா, இதுக்கு மேலே எப்படி போகிறது, பூமியில் இருக்கிற வரையும் வானத்தில் பறக்கணும், இப்போ ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு மேலே எப்படி போகிறது இல்லையா. சரி, இப்போ ராக்கெட்லேயே நீங்கள் போயிட்டீங்க சரியா. இப்போ அங்கே போயிட்டு இருக்கும்போது திரும்ப அங்கே என்ன சிந்தனை தான் வரும், இதுக்கு மேலே எப்படி போகிறது. ஏன் அந்த சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கு, ஆமா. அந்த ஆற்றல் வந்து ஒவ்வொரு அணுக்களுக்கு உள்ள அந்த அணு தன்மையா மாத்தணும். நம்மளோட பாடி செல்ஸ் மாத்தினா நம்மளால எந்த எனர்ஜியும் தேவையில்லை, லைட் ராக்கெட் எதுவும் தேவையில்லை, இந்த உடம்போடயே போக முடியும். சட்டன் இடத்துல பொறுத்தவரை
அண்டத்துக்கு வேற ஃபார்மேட்ல போடலாம். பட் இங்க நம்ம இடத்துக்குள்ள நம்ம இந்த உடம்பு வச்சே பார்க்க முடியும். நம்மளால நிறைய பேர் பண்ணியிருக்காங்கல்ல. கரெக்ட் கரெக்ட். அவங்களும் எனர்ஜி ஃபார்ம்ல தானே போனாங்க. ஆமா, உள்ள வச்சு இதே எனர்ஜி வச்சு அவங்க போனாங்க. கரெக்ட். அந்த தன்மையை நம்ம மாத்தல, செல்லுல இன்னும் நம்ம மாத்தல. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் மண்ணில் இருந்தீங்க, ஃப்ளைட்டில் போனீங்க. மண்ணில் இருக்கும்போது மேலே பறக்கணும்னு ஒரு என்ன சிந்தனை வந்தது, அதாவது இங்கேருந்து மேலே உயரத்தில். இப்போ ஃப்ளைட்டில் ஏறினதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே, ஃப்ளைட்டில் இருந்து மேலே, இதுக்கு மேலே என்ன ராக்கெட்டுன்னீங்க. இப்போ ராக்கெட்டில் போகும்போது அதுக்கு மேலே இல்லையா? சரி, இப்போ அங்கேயும் போயாச்சு. போனால் திரும்ப நம்ம சிந்தனை எங்கேயே போயிட்டுருக்கு, திரும்ப மேல் நோக்கி போயிட்டே இருக்கு. அங்கிருந்து தான் வந்தோம். நம்ம அந்த அழுத்தத்துல இருந்து தான் அந்த சுத்த விட்ட வெளியில தான் வந்தோம். இப்போ இங்க வந்து சடனமாய் வந்துட்டோம்ல, இந்த தத்துவம் எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள வேட்கை வந்து அடுத்ததுன்னா புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு இங்க இருந்து மேல போனீங்கன்னா அந்த அயனோஸ்பியர்னு சொல்றாங்கல்ல, மேல இருக்க இடத்துல அந்த தட்டுக்கு போனீங்கன்னா அதுல இருந்து அடுத்தது என்னன்னு தொடங்கும். அதுக்கு மூல காரணம் என்ன, அறம்பொருள் இன்பம் வீடுன்றாங்க. அந்த இடத்துல இருந்து வந்தவங்க அந்த இடத்துக்கு போற வரைக்கும் நம்ம தேடல் இருந்து முற்று பெறாது. அடுத்ததுன்னு எந்த இடத்துக்கு போன பிறகு அதுக்கப்புறம் ஒரு சரணமற்ற எண்ணற்ற அமைதி நிற்குதோ, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு ஒரு தோணுதோ, அதுதான் ஃபைனல் ஸ்டேஜாக இருக்கும். அது வரைக்கும் அடுத்து நம்ம தள்ளி தான் போவோம். அது ஏன்னா அது நம்ம ஆரம்பிச்சு வந்த இடத்துல திருப்பி அங்கே போகிற வரைக்கும் நம்ம அந்த வேட்கை இருக்க தான் செய்யும். தூங்கும்போது நீங்கள் தூக்கத்துக்கு மேலே போயிடாது, தூக்கத்துக்கு உடம்பு விட்டு நீங்கள் பறந்து போகிறீங்களா? என்ன கோதண்டா? இல்லை இல்லை, கரெக்டு. அதுதான், அதனால தான் கேட்குறேன். கரெக்ட் இல்லை? ஆமாம் இல்லையா? சரியா? இப்போ பாருங்க, இப்போ செத்து போயிடறான். செத்து போனவன் எங்கே போகிறான்? ஏன் உடம்ப விட்டுட்டு போனான்? உடம்பு பூமி சொந்தமானது. அதுக்கு மேல அந்த உடம்பு தகுதி இல்லைன்னும் போது கிளம்பிடும். தகுதி அதுக்கு மேல உடலுக்கு இந்த உடல்ல இருக்க முடியாது, தகுதி இல்லைன்னும் போது உடலை கழட்டிடும். ஏன் ஃப்ளைட்டில் போகும்போது உடம்பை இங்கே விட்டுட்டு ஏன் நீங்கள் மட்டும் ஃப்ளைட்டில் போகல? இந்த சோல் மட்டும், ஆன்மா மட்டும் ஏன் ஃப்ளைட்டில் போகல? ஏன் அதே ஃப்ளைட்டில் போகும்போது அங்கே உடம்பை விட்டுட்டு ஏன் நம்ம ராக்கெட்டில் போகும்போது ஏன் ஆன்மா அந்த ரீதியாக போகல? அதுக்கு மேலே போகணுன்னும் போது ஏன் நம்ம அந்த ஆன்மாவின் அடிப்படையில் ஏன் சிந்திக்கலை? அப்போ இங்கே டெத்துன்னு வந்த உடனே நம்ம இங்கே உடம்பை விட்டுட்டு ஆன்மா மட்டும் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன் அந்த ஆன்மாவால் எல்லாம் செய்ய முடியும்னா இது எனக்கான உடம்புன்னு ஏன் இந்த உடம்பை தூக்கிட்டு போகல? அதால் எல்லாம் செய்ய முடியும்ல? அதுதான் இப்போ நான் திரும்பவும் கேட்குறேன். உங்களுக்கு ஃப்ளைட்டில் போகும்போது மண்ணில் தரையில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் போகணுன்ற சிந்தனை வந்தது. ஃப்ளைட்டில் போகும்போது அதுக்கு மேலே போகணுன்ற சிந்தனை வந்தது. ராக்கெட்டில் போனீங்க, ராக்கெட்டில் போகும்போது அதுக்கு மேலே போகணுன்ற சிந்தனை. இந்த சிந்தனை எதனால் வந்தது? அங்கே யாருமே இல்லை. அந்த பதிவு எதுல இருக்கு? எதுல இருக்கு? உயிர்ல எப்படி இருக்கும்? அந்த மனசு எதுல இருக்கு? ஜீவசக்தியான வாயு எதுல இருக்கு? அப்ப அந்த உடம்பை ஏன் மறந்தீங்க? உங்களுக்கு அந்த சிந்தனை வந்ததற்கு காரணம் இந்த உடம்பு. ஏன் அப்படின்னா நீங்க ஃபீல் பண்ணது மேலே போகணுன்னு ஃபீல் பண்ணது ஆன்மாவால் இல்லை, இந்த உடம்பால தான் நீங்க ஃபீல் பண்ணீங்க. நீங்க எதை ஃபீல் பண்ணலை? ஆன்மாவால் நம்ம மேலே போகணுன்னு ஃபீல் பண்ணலை, இந்த தேகத்தை தான் நீங்க முன்னாடி வச்சு நம்ம வந்து மேலே போகணுன்னு ஃபீல் பண்ணீங்க. அதனால நீங்க என்ன செஞ்சீங்கன்னா நடந்து போய் ஏறி உட்காந்தீங்க. இதில் ஃப்ளைட்டில். அப்போ அங்கேயும் பறக்கும்போது மேலே எல்லாம் பார்த்துட்டு இதை விட சூப்பராக இருக்குமேன்னும் போது அது அடுத்த கட்டம் ராக்கெட்டுக்கு தாவுது. அப்பவும் உடம்பால தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க? சிந்தனை பண்ணுறீங்க. அதுக்கு மேலே என்ன போகும்போது அங்கேயும் என்ன செய்கிறீங்க? உடம்பால் தேகத்தால் தான் அதை
சிந்திக்கிறீங்க. ஆன்மாவால் எங்கேயுமே நீங்கள் சிந்திக்கலை. புரியுதா? அதனால் உங்களுக்கு அந்த சிந்தனை வந்ததுக்கு காரணம் உடம்பு. சரியா? இப்போ இந்த புவியீர்ப்பு ஒரு பொருளை மேலே நம்ம இருந்து போட்டாலும் இல்லை மேலே தூக்கி போட்டு அது கீழே வந்தாலும் மேலே இருந்து போட்டாலும் இது வந்து பொருளினுடைய தன்மையா பூமியினுடைய தன்மையா? பூமியின் தன்மை. பூமியின் தன்மை. பூமியில் அந்த தன்மை தான் நான் அதுதான் கேட்டேன். ஒருத்தன் இறந்துட்டான், இறந்தவன் எங்கே போகிறான்? ஆன்மா மட்டும் மேலே போகுது. ஆன்மா மட்டும் மேலே போகுது. அப்போ அதை ஈர்க்காதா பூமி? அதுவும் காற்று தான். காற்று புரியல. காற்றோட கலக்குது. அவர் சொல்லட்டும். காற்று மேற்கொண்டு இருக்கும்போது சோலவா அது இப்போ எதுனாலுமே மேலே போனால் கீழே வரணும்ல. ஈர்ப்பு விசைன்றது எதுனாலும் என்ன செய்யணும்? மேலே போனால் கீழே வரணும் இல்லையா? ஆன்மாவுக்கு வெயிட் கிடையாது. வெயிட் கிடையாது. காற்று. சரி, இப்போ ராக்கெட் வெயிட் இல்லையா? ஃப்ளைட் வெயிட் இல்லையா? உடம்பு இங்கே உருவாக்கப்பட்டது மண்ணிலேருந்து எடுத்தது இல்லை. இப்போ அம்மா என்ன சொன்னாங்க, அது வந்து லேசானது, எதற்கும் ஆட்படாதது, அதனால் அது வந்து ஈர்ப்பு விசை அகப்படாது அப்படின்னு பார்த்தா இப்போ ராக்கெட் வெயிட் இல்லையா? மாற்றம் ஏற்படுத்திருக்காங்க இல்லையா? பார்க்குற அளவுக்கு அதை பண்ணிட்டாங்க. ம் பார்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அது ஒரு இயந்திரம் போல நம்ம சரீரத்தை இயந்திரமா வச்சுட்டு அப்படி நகர்த்த முடியுங்க. புவியீர்ப்பு விசை என்பது இது நீங்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோன்னா, ஒரு பொருளை மேலே போடுறோம். இது வந்து ஒரு அறிவியலாக ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த பழம் விழுந்துச்சு. இது எப்படின்னா, இந்த ஒரு பழமொழி இருக்குல்ல, அது என்னது, சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் அந்த சம்பவம் நடந்தது. அந்த கதை அப்படித்தான். அது ஆமாம், அவருக்கு முன்னாடி எந்த பழமும் விழுந்தது இல்லையானா எல்லாமே விழுந்திருக்கு, விழாமலாம் இல்லை. பட் அவருடைய மனப்பாங்கில் ஆராய்ச்சியில் அது வந்து புவியீர்ப்பு விசையாக இருக்கிறதுனால அது வந்து விழுந்துருச்சு அப்படின்றது தான் அதனுடைய கான்செப்ட் இல்லையா? ஆனால் அது சயின்ஸாக அவங்களுக்கு ஓகே. நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகமாக பார்க்கும்போது அது வேற ஒரு தத்துவத்தை இங்கே சொல்லுது. பூமி எல்லாவற்றையும் இழுத்துக்கொள்வது கிடையாது. எல்லாவற்றையும் இழுத்துக்கொள்வது கிடையாது. இப்போ ராக்கெட் வெயிட் இல்லையான்னு கேட்டேன். ஆனால் அதை அதற்குரிய தன்மைக்கு மாற்றி தானே அவங்க அதை ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லி அம்மா சொன்னீங்க. ஃப்ளைட்டும் அதே மாதிரி தான் இல்லையா? அப்போ இந்த ராக்கெட்டும் ஃப்ளைட்டையும் அதற்குரிய தன்மைக்கு மாற்றினா தான் அது என்ன ஆகுது, பறக்குது இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா சொன்னாங்க இதே உடம்பாலேயே நம்ம போக முடியும் அப்படின்னு. ஆனால் அந்த தன்மைக்கு நம்ம மாற்றிருக்கோமான்னா நம்ம மாற்றலை. சில்வன்னு ஜெயடிவியில் ஒருத்தர் மஞ்சா ஒரு கொலை பண்ணி பறப்பார், சமூகம் பறந்து போவார். பவரப்போ அது சில்வன் வச்சுருந்தார். ஏதோ காமிச்சார், நான் அவங்க பார்த்தேன். திருவண்ணாமலை எடுத்துக்காரு. திருவண்ணாமலையில் பேச அம்மா இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் அது. காமிச்சு சொல்லியிருந்தார். அது இப்போவும் கூட நடக்குது, இல்லாமலாம் இல்லை. நமக்கு பார்க்க முடியல, அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த ஹால்லே எத்தனை பேர் இப்படி சுற்றி வர்றாங்கன்னு நமக்கு தெரியாது. நான் பார்த்தீங்க அதான் அது ஆமாம், அதெல்லாம் நடக்குது. இப்போ அதுதான் சொல்கிறேன், அதற்கு நாம் அந்த உடம்பை தகுதியாக வச்சுருக்கோமா, ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கோமா? உடம்பு தகுதியா இருக்கு, அந்த பயிற்சி இல்லை, நுணுக்கங்கள் தெரியும். இப்போ ஆரம்பத்தில் நான் சொன்னது மாதிரி அண்டம் இல்லையா, இதை சொல்லி தான் உங்களுக்கு அதை புரிய வைக்கணுன்றதுக்காக நான் இதை சொல்லிட்டு வந்தேன். இப்போ வந்து அண்டம். இப்போ அந்த அண்டத்துக்கு போகணுன்னா கீழே இருக்கக்கூடிய
எத்தனையோ உலகம் சொல்லக்கூடிய அத்தனை உலோகங்களை நம்ம என்ன செய்யணும்? கடந்து போகணும். எத்தனையோ உலோகங்கள் இருக்கு. ஆமாம், அத்தனை உலகங்களை என்ன செய்யணும்? கடந்து போகணும். இப்போ இந்த உலகங்களை கடக்காம நம்ம என்ன செய்ய முடியாது? அண்டத்துக்கு போக முடியாது. இந்த உலகங்களை கடந்து போவதற்குத்தான் இந்த தேகம். எது? ஆமா, இந்த உலகங்களை கடந்ததன் பிறகு அந்த அண்டம்னு ஒன்று வருது பாருங்க, அங்க போகும்போது இந்த சரீரம் தேவைப்படாது. அவ்வளவுதான். அதுவரையும் உங்களுக்கு இது ஒரு லிஃப்ட் கேரேஜ், இது இருந்துகிட்டே இருக்கணும், இது தேவை. அப்போ அது அண்டம் ஓகே, அங்க போனா இது தேவையில்லை அப்படின்னா இப்ப இந்த உலகத்தை கடக்கிறதுக்கு நமக்கு இந்த தேகம் தேவைன்னா அப்ப இந்த உலகங்கள்லாம் என்ன? அண்டம்னா இப்போ நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க, அது வந்து பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்தது, பறவெளி, வெளி, வெட்டவெளி, பால்வெளி எல்லாமே நீங்கள் சொல்லிடுவீங்க. சரியா? இங்கே உலகம் சொல்லக்கூடிய எத்தனையோ உலகங்கள் இருக்கு. அந்த உலகங்களை கடந்து செல்வதற்கு அப்போ அந்த உலகம்ன்றது என்ன? நீ கேளுங்க, அவங்க தான் சொன்னாங்க. அப்போ சாமி என்ன தெரியுமா செய்கிறாரு? நமக்கு சொல்லி கொடுக்கும்போது 8 விதமான உலகத்தை நீ கடக்கணுன்றார். எத்தனை விதமான? 8 விதமான உலகத்தை நீ கடந்து வரணும்னு சொல்கிறார். அதை கடந்து வரணும்னு சொல்கிறத விட சாமி என்ன சொல்கிறாருன்னா அதை விட்டு விட்டு வரவும் சொல்கிறார். சொல்லும்போது விட்டு விட்டு வா அப்படின்னு விட்டுன்றார். அதை வேணாம் விட்டு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது நம்மளால் விட முடியாததுனால மறுபடியும் நம்ம என்ன செய்கிறோம்? அதை கடந்து தான் வர்ற மாதிரியான சூழ்நிலை நமக்கு ஏற்படுது. அப்போ இந்த 8 விதமான உலகங்கள் என்பது இல்லையா? ஆமாம். அப்போ அதில் இப்போ ஆசைன்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு பெரிய உலகம். இந்த 8ல் சரி நான் வந்து சாமிக்கு நமஸ்காரம் வச்சுட்டு இன்னையிலேருந்து நான் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன், எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன், அதை ஒன்று ஒதுக்கிடுவோம். ஆசையை மட்டும் என்ன செஞ்சிட்டோம்? ஒதுக்கிட்டோம். அவர் எடுத்துக்கிட்டது ஆசை, நான் ஆசையை ஒதுக்கிடுறேன், அவ்வளோதான். மிச்சம் 7 இருக்குது. இப்போ இந்த 7ல் ஏதாவது ஒன்று அவர் செய்யலாம், இல்லை 7மே செய்யலாம். 7க்குள்ளே ஏதாவது ஒன்று. நமஸ்காரங்க, உட்காருங்க. நமஸ்காரம். ஏதாவது ஒன்று அவர் ஆட்பட்டிருப்பார். அந்த 7க்குள்ளே என்ன இருக்குது? மோகம், கோபம், லோபம், மதம், ஆச்சரியம், டம்பம், அசுவை அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. இந்த 7க்குள்ள ஏதாவது ஒன்று அவர் ஆட்படலாம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நான் ஆசையை விட்டுட்டேன்பா, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றார். இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு? நான் ஆசையும் விட்டுட்டேன், கோபத்தையும் விட்டுட்டேன். மிச்சம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு? நான் ஆசையை விட்டுட்டேன், கோபத்தை விட்டுட்டேன், மோகத்தையும் விட்டுட்டேன். இல்லையா? இப்போ எத்தனை இருக்குது? 5 இருக்குது. இன்னொருத்தர் சொல்கிறாரு நான் ஆசையை விட்டுட்டேன், கோபத்தை விட்டுட்டேன், மோகத்தை விட்டுட்டேன், லோபத்தையும் விட்டுட்டேன். இப்போ எத்தனை இருக்குது? 4 இருக்குது. இல்லையா? அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு? நான் ஆசையை விட்டுட்டேன், மோகத்தை விட்டுட்டேன், லோபத்தை விட்டுட்டேன், கோபத்தை விட்டுட்டேன், மதம் அதையும் விட்டுட்டேன். 3 இருக்குது. இன்னொருத்தர் சொல்கிறாரு அடுத்த 3 நான் டம்பம், அப்புறம் அசுவை, இந்த மதம், மாச்சரியம், டம்பம், அசுவை, நான் இதையெல்லாம் சேர்த்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாருங்கள், கடைசியாக வந்தவர் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன்றார். இந்த 8ஐயும் என்ன செஞ்சிட்டாரு? விட்டுட்டேன்றார். இதுக்கு முன்னாடி உள்ளவங்கெல்லாம் ஒருத்தர் 1 விட்டார், ஒருத்தர் 2 விட்டார், ஒருத்தர் 3 விட்டார், 4 விட்டார், 5 விட்டார், 6 விட்டார், 7 விட்டார். கடைசியாக வந்தவர் தான் 8ஐயும் விட்டார். ஆனால் அந்த முன்னாடி இருந்தவர், முன்னாடி இருக்கக்கூடியவங்க 1 விட்டவர் ஆசை. அந்த ஆசையே எல்லாத்துக்கும் காரணன்றதுனால அவர் என்ன செஞ்சார்? ஆசையை மட்டும் விட்டார். ஆமாம். 2வது மோகம், இல்லையா? கோபம். ஆமாம், கோபத்தை விட்டார். ஆசைனா கோபம், ஏன்னா ஆசை இருந்தால் போட்டி பொறாமல் வரும், அப்புறம் கோபம் வரும். அப்படின்றதுனால அந்த கோபத்தையும் விட்டார். இப்போ இந்த 1 விட்டார் பாருங்க, ஆசைன்ற 1 விட்டார் பாருங்க. அவர் அதிலிருந்து மீண்டுட்டாரான்னா கிடையாது. அதிலிருந்து மீண்டுட்டார்னா
கிடையாது. ஏன்னா இந்த ஆசையினுடைய ரிலேட்டடாக இருக்கக்கூடியது தான் மிச்சம் 7மே. ஆனால் அவருடைய பார்வையில் நான் ஆசையிலிருந்து ஒதுங்கிட்டேன் அப்படின்னு, அதாவது நான் வந்து விட்டுட்டேன் ஆனால் விடலை, அது மாதிரி 7. அடுத்து 2 விட்டார் பாருங்க அவரும். ஏன்னா இந்த 2ஓட ரிலேட்டட் தான் மற்ற எல்லாமே இருக்கு. 3 விட்டதும் அதே மாதிரி தான். இதை தான் சாமி என்ன சொல்றாருன்னா 8 உலகங்கள்னு சொல்லி சொல்றாரு. நீ ஒன்றை கடக்கிறதுக்கே பெரும்பாடு ஆகும்னு சொல்லி சொல்றாரு. ஒன்றை கடந்து வர்றதுக்கே. ஆமாம், நீ இந்த உலகத்தை கடந்துக்க முடியாது, இதை நகர்ந்து நீ போக முடியாது அப்படின்றதுனால தான் என்ன செஞ்சாருன்னா இந்த 8ம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுதோ, 8ம் எங்கேருந்து உற்பத்தி ஆகுறதோ, அதாவது எரிகிறத பிடுங்கன்னா கொதிக்கிறது தானாக அடங்கிரும்னு சொல்லி எங்கேருந்து உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தான் சாமி என்ன செஞ்சார், வித்தையை கொண்டு வந்தார். சரியா? இப்போ இந்த 8 உலகங்களையும் கடக்கணும். எப்படி கடக்கிறது? கடந்தா தான் எதை பார்க்க முடியும்? அண்டத்தை பார்க்க முடியும். 8 உலகங்களையும் எப்படி கடக்கிறது? அதை மட்டும் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிங்க. மாயை ஒரே வார்த்தையில் சொல்றீங்களேன்னு கேட்டீங்க. எட்டு உலகங்களை எப்படி கடக்கிறது, அதுக்கு சாமியை சூட்சமா சொல்லி கொடுத்துருக்காரு. மனதை கொண்டு போய் நம்ம சுஸ்தானத்தில் வைக்கும் பொழுது ஒடுங்க ஆரம்பிச்சாலே இந்த ஜாக்கிரதை உணர்வு கட்டாக. ஆனா ஜெபம் முடிச்சுட்டும் கோவப்படுறோமே. இல்ல அதான் நான் சொல்றேன். நிச்சயமா அது மாத்தும். எப்படி மாத்தும்னா, நம்ம அனுபவத்துல பாக்கணும்னா ஜபம்ன்றது ஜாக்கிரதையை கொடுக்கும். ஆனா அது நம்மளோட அந்த வாழ்க்கை, அடுத்த வாழ்க்கை பாடம் தான். நம்ம காலையில ஜபம் பண்றோம்னா அன்னைக்கு த்ரூ த லைஃப் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வரும், அது கொடுத்துக்கிட்டே வரும். மேபி செக்கிங் மாதிரி கொடுத்துக்கிட்டே வரும். நிகழ்ச்சிகள் தான், அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. எடுத்துக்கிறோம், அந்த உணர்வை எடுத்துக்கிறோம், இப்படிதான் இருக்கணுன்றதை எடுத்துக்கிறோம். அது வந்து அந்த ஜபத்துல கொடுக்க போறது இல்லை, உணர்வு ஜாகிரதை உணர்வு மட்டும்தான் கொடுக்கும். பட் அது நிகழ்ச்சியில இருந்து தான் நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் அது மனதை கடக்கணும். கரெக்டு. இப்போ அம்மா சொல்ற மாதிரி நல்லா ஜபம் பண்ணீங்கன்னா அது அதனுடைய மாற்றத்தை தானாக செய்கிறது, கொடுத்து கொண்டே வருகிறது. அதற்கு சாமி 3 பெயர்கள் வைத்திருக்கிறார். அம்மா சொன்னதுக்கு சாமி 3 பெயர்கள் வச்சிருக்காரு. அதாவது நீ நல்லா ஜபிச்சுக்கிட்டே வந்தன்னா இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி 3 பெயர்களாக சாமி வச்சிருக்காரு. என்னென்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா சொல்லிடுவீங்க. அதை 3 வித குணங்களாக சாமி வச்சிருக்காரு. 3 ராஜசமா. இந்த 8 உலகங்களையும் நீ கடக்க வேண்டுமானால் 3 குணங்களை பற்றி உனக்கு தெரிந்திருக்க வேண்டும்ன்றார் சாமி. இந்த உலகத்தை கடப்பது என்பது ஈஸி. இந்த 8ஐயும் ராகாத்வேஷம் சொல்லக்கூடிய இந்த அசுபை நம்ம இப்ப பார்த்தோம் பாருங்க, இந்த 8ஐயும் கடக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு நீ என்ன செய்யணும்னா 3 குணங்களை பற்றி நீ முழுவதுமாக தெரிந்திருக்கணும். இந்த 3 குணங்களை பற்றி தெரிந்து கொண்டால் இயல்பாகவே உனக்கு என்ன ஆயிடும், அந்த 8 உலகங்களையும் நீ கடந்து போக ஆரம்பித்து விடுவாய். இந்த 8 உலகங்களும் இந்த 3 கயர்களால் பின்னி பிணைந்திருக்கிறதுன்னு சொல்லி சொல்றேன். இந்த 3 குணங்களால் பின்னி பிணைந்திருக்கிறது. இதுல நீ எதுவா இருக்கேன்னு செலக்ட் பண்ணுன்றார். ஃபர்ஸ்ட் குணங்களை மட்டும் என்ன சொல்றாங்க, எல்லா சித்தர்களுமே சொல்றாங்க, சாமி மட்டும் இல்லை. நீ யார், நீ எதுவா இருக்க, அதாவது நான் யாருன்னு கேட்டு தவம் செஞ்சு கண்டுபிடிக்கிறது, நம்ம செக் பண்றது, அதெல்லாம் வேற. நீ இப்போ ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்கே இல்லை இந்த உடம்புல, ஃபஸ்ட்டு இந்த உடம்புக்குரியவன் நீ யார்? நீ வந்து கோபத்துக்குரியவனா, கொலகாரனா, கொள்ளையடிக்க போறியா, என்ன செய்ய போற, அதை வந்து டிசைட் பண்ணு ஃபஸ்ட்டு. நீ எந்த குணத்துக்குரியவன், ரஜோகுணமா, தமோ குணமா, சாத்விக குணமா, நீ அதை வந்து நீ டிசைட் பண்ணுன்றார். ஆமாம், அது எப்படி சாமி நம்ம டிசைட் பண்ணுறது?
அப்படி டிசைட் பண்ணுறதா இருந்தால் உலகத்தில் எவ்வளோ பேர் நல்லவனாக வந்துடுவான், எவ்வளோ பேர் கெட்டவன் வந்துடுவான், எவ்வளோ பேர் அமைதியாக கூட போயிடுவான் அப்படின்னு வரும் இல்லையா? எப்படி டிசைட் பண்ணுறது? ஆமாம், அது நிறைய சொல்லிட்டேன் நான். நிறைய சொல்லியிருக்கேன். நீங்கள் அடுத்து அதை தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். யாராவது ஒருத்தர் அதை சொல்லிடுவீங்க அப்படின்னு தெரியும். பயிற்சி எல்லாமே வந்து அந்த சாத்விக குணத்துக்கு போறதுக்கு மட்டும்தான் தவம் எல்லாமே. ஒரு நல்ல தவவாரி சத்துவ குணத்துக்கு தான் இருக்கும். இப்போ ஆக்சுவலாக சொன்னால் தமோ குணத்துல இருந்து ரிவர்ஸ் வரணும். தமஸ்ல இருந்து ரஜஸாக மாறணும், ரஜஸ்ல இருந்து சாத்விக குணத்துக்கு வரணும். இப்போ அதுக்கு தகுந்த நடவடிக்கையும் ஃபுட்டு இருந்தோம்னா கன்வெர்ட் ஆகும். தமோ குணத்துல தான் இப்போ நம்ம சோம்பேத்தனமாக தூங்குறோம், எக்ஸஸாக தூங்குறோம், இதெல்லாமே தமஸ்ல வரும். ஒரு மந்த நிலையில இருக்கிற தமஸ்ல வரும். ரஜஸுக்கு பார்த்தீங்கன்னா கோவப்படுது, எல்லாத்தையும் கோவப்படுது, பொறாமை, அந்த குணங்கள் எல்லாம். இப்போ அந்த 8 சொன்னதுமே கிட்டத்தட்ட மிக்சிங்காக வரும், தமஸுக்கும் ரஜஸுக்கும் வரும். ஏன்னா இதோட லிங்க் ஆனது சாத்விகம் ஈக்குவலா இருக்கு. எப்படி? சரி, அவங்க அந்த 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 ஆர்டரில் சொல்லி வராங்க. அப்புறம் எந்த குணத்தில் இருப்பீங்க? அதை செய்யறதுக்கே நீங்க எதுல இருக்கீங்கன்றத டிசைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இப்போ சாமி சொல்லியிருக்காரு, ஆனா நீங்க அதை செய்யறதுக்கே நீங்க எதுல இருக்கீங்க அப்படின்றத டிசைட் பண்ணணும். இப்போ ஜெபம் பண்ண போறோம். கோதன் தான் வெளியில நல்லா சண்டை போட்டிருக்காரு ஒருத்தர்கிட்ட, இன்னும் இல்லைன்னு ஃபைட் பண்ணிட்டார். இங்கிட்ட அந்த சைடு அடுத்த 10 நிமிஷத்துல என்ன ஆயிடுச்சு? ஜெபம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அங்க வேலை செஞ்ச குணம் இப்போ இங்கே இவர் வர்றாரு. இங்கே வந்த உடனே எந்த குணம் வேலை செய்யும்? சத்துவமா மாறணும். மாறுவாரா? அந்த ரஜோகுணம் இங்கே பயங்கரமா இருக்கும். நெருப்பை விட என்ன செய்யும்? ரொம்ப வேகமா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். இல்லை, அட்டிக்கிற அட்டியில் பாரு அவன் என்ன ஆகுறான், அந்த மாதிரி ஒரு வெறி வரும் இல்லையா? அதனால தான் சாமி என்ன சொல்றாருன்னா, நீ யாருன்னு டிசைட் பண்ணு ஃபர்ஸ்ட். நீ தமோவா ரஜோவா நீ எதுவும் டிசைட் பண்ணி ஏதோ ஒன்று டிசைட் பண்ணு ஃபர்ஸ்ட். நீ தமோ குணத்துல தான் இருக்கேன் அப்படின்னா அதை முடிச்சிரு. எப்படி? சண்டை போட்டு இல்லை, எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்களோட சண்டை போட்டு கிடையாது. தமோ குணம் என்பது அது உனக்கானது, உன்னிட்ட மற்றவங்கள்ட்ட காமிக்கிறதுக்கு கிடையாது. 3 குணங்களுமே மற்றவங்கள்ட்ட காட்டுவது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, குணாதிசயம் என்பது நம்மளுக்கு எதிரே இருப்பவர்களிடத்துல காட்டுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது கிடையாது. குணம் என்பது ஒரு நிலை, குணம் என்பது ஒரு இயல்பு, குணம் என்பது ஒரு அடையாளம். அதுதான் நீங்கள் எந்த அடையாளத்தில் இருக்கீங்க அப்படின்றது தான் அது, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் இருக்கிறத வச்சு பழனி என்னட்ட பேசுகிறாருன்னா, அந்த தன்மையை வச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, ஐயா எப்போவுமே இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அவர் எப்போவுமே இப்படித்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வித்தியாசம் இருக்குது அதில். நமஸ்காரம், உட்காருங்க. 2 வித்தியாசம் இருக்குல்ல. அது அவர் எப்படி எடுத்துக்கிறார், நான் என்ன எப்படி காட்டுறேனோ அதை அப்படி எடுத்துக்கிட்டு அவர் சொல்ல போகிறாரு. அதைத்தான் சாமி என்ன சொல்கிறாங்க, நீ டிசைட் பண்ணு. குணம் என்பது வெளியில் கிடையாது, அது நீ உனக்குள்ள டிசைட் பண்ணு. நீ வெளியில் சண்டை போடுறது கிடையாது, உள்ள நீ ஃபைட் பண்ணுறது தான். நீ இந்த 2 பேரையும் ஃபைட் பண்ணிவிட்டு நீ சாத்வீகனா மாறணும். வெளியில் இருக்கிறவங்கள ஃபைட் பண்ணி சாத்வீகனா மாறுறது கிடையாது, உள்ளுக்குள்ள நீ சாத்வீகனா மாறணும். அந்த சாத்வீகனா மாறும்போது தான் நீ இந்த 8 உலகங்களையும் கடக்க முடியும். இது அடிப்படை அஸ்திவாரம். இதை போடாமல் நீங்கள் அந்த 8ஐயும் என்ன செய்ய முடியாது.
அப்படி முயற்சி செஞ்சால் என்ன ஆகிடும்? முதல் சொன்ன மாதிரியே ஆசையை நான் விட்டேன், மிச்சம் 7 இருக்குது நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் நான் இன்னும் 2 விட்டேன், அப்படி உங்களை மாற்றி கூட்டிகிட்டு போயிடும். அதனால் நீங்கள் பெர்ஃபெக்டாக நீங்கள் யாருன்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும். அதை டிசைட் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. புரியுதா? இப்போ எங்கள் செல்வம் யார் இருந்தார், அவர் கோவப்பட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை. என்ன கோவம் தான் அவர் கோவம், அதாவது பிரச்சனையெல்லாம் நடக்கும், தலையாய பிரச்சனை நடக்கும், சிரிச்சுக்கிட்டே பேசுவார். அப்படியா அப்படிம்பார், ஒரே வார்த்தையில் ஆமாம்மா முடிஞ்சிடும். அப்படியா? சரி, அவ்வளோதான். இந்த அப்படியான்றதுல 1000 அர்த்தம் இருக்கும், முடிஞ்சிடும். அவரை எங்கேயுமே நாங்கள் கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது. எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு, இனி இல்லைன்ற பிரச்சனையெல்லாம், அவரெல்லாம் இருக்கவே கூடாதுன்ற பிரச்சனையெல்லாம் வந்தது, அதுலேயும் கூட சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தார். அதுதான் சொல்கிறான், நீங்கள் டிசைட் பண்ணுங்க, அதில் உறுதியாக இருக்கணும். அப்படி இருந்ததுனால தான் இன்றைக்கி அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு போயிட்டார். அது சீக்கிரம் அது போயிட்டார். அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும், நீங்கள் யார், நீங்கள் சாத்விகவாதியா தமோவாதியா ரஜோவாதியான்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆன்மீகவாதியா இல்லையான்றதை முடிவு பண்ண முடியும். நீங்கள் இதெல்லாம் முடிவு பண்ணாமல் நான் எடுத்த உடனே நான் ஆன்மீகவாதின்னா ஒத்துக்கவே முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் சாத்வீகவாதியாக நீங்கள் என்ன செய்யணும், மாறணும். இல்லை, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் முதல் உங்களை ஃபீல் பண்ணணும், நீங்கள் அமைதியானவர்னு உங்களுக்கு உணர்வு வரணும். ஃபஸ்ட்டு நாம் சாந்தம்தான், நம்ம சாத்வீகவாதி தான், நம்மள்கிட்ட ரஜமோ தமமோ கிடையாது, சாந்தம்தான், நம்ம அமைதி தான் அப்படின்னு நீங்கள் செல்ஃபாக உங்களுக்கு என்ன செய்யணும், அது வரணும். இதுதான் வித்தையிலே வந்துருமே அப்படின்னா இப்போ கோதண்ட கதை சொன்னது தான் அது. இதுதான் வித்தையிலே வந்துரும்னா இப்போ அவர் 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஆனால் அது நடக்குது இல்லை. ஏன் நடக்குது? அது நடக்கக்கூடாது. நடக்கக்கூடாதுன்னா வெளியில் மாற்றத்தை விட உள்ள மாற்றணும். வெளியில் யாரையுமே என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. வெளியில் யாரையும் மாற்ற முடியாது. சாமி அங்கே தான் தள்ளி நின்னார். நான் சொன்னது மாதிரி நீ இல்லைன்னு வச்சுக்க, நான் 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருப்பேன், நீ என்னை பார்க்கவே முடியாது. போ, சொன்னது மாதிரி இருந்தேன்னா நான் உனக்குள்ளே இருப்பேன். அவ்வளோதான் விஷயம். எது ஈஸின்னு பார்த்துக்கோ. சொன்னது மாதிரி இருக்கிறது ஈஸி, இருந்துருவீங்க. இப்போ அப்படி இருந்தால் சாமி நமக்குள்ள, இல்லைன்னா வெளியில். ஆமாம், அங்கேருந்து, அதாவது 10 கிலோமீட்டர் இல்லை, 10,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து கூட சாமி நம்மளை பார்ப்பாரு. ஆனால் நாம் இங்கேருந்து சாமியை பார்க்க முடியுமானா முடியாது. ஏன்னா நம்மளே பார்க்க முடியல இல்லை, அப்படிங்கிட்டு சாமியை பார்க்குறது இல்லையா, அது நடக்காது. அதனால் இந்த 8 உலகங்களை கடக்காமல் அண்டத்தை பார்க்க முடியாது. இந்த 8 உலகங்களை கடப்பதற்கு இந்த 3 குணங்களில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். தீர்மானிக்கலை அப்படின்னா நீங்கள் பயணப்பட சும்மா தான் ஊதிட்டே இருக்கணும், வேறு வழியே கிடையாது. சும்மா தான் ஊதிட்டே இருக்கணும். இங்கே நல்லா ஊதுறது, அங்கே போய் சண்டை போடுறது, சண்டை போட்டுட்டு வந்து இங்கே நல்லா ஊதுறது, இதுதான். 500 வருஷம் ஒரு வித்தியார்த்திகள் நான் வித்தை பண்றேன்னு சொல்லிட்டு 500 வருஷம் ஊசி கொடுக்கணும், ஒன்றும் பண்ணினாரு. தெரிந்து ஊதுற சித்தர் தெரியாத ஊதி மாந்தர் பல போய் சொல்லுவாங்க. ஆமாம், தெரிஞ்சுதான் ஓதுவோம். எந்த டைம்ல எப்படி எப்படி கடவுளுக்கு போய் அடைய முடியும். ஆமாம், அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நம்ம யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ சொல்கிறீங்க பாருங்க, கரெக்டாக சொன்னீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யார், சாத்வீகவாதியா ரஜோவாதியா தமோவாதியா, நம்ம யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். பாட்டு இருக்கு இல்லையா, மனமது சமயம், ஆமாம் அது உணர்த்துது. அதுதான். ஆமாம், அதே தான் சயின்ஸ்ல அவங்க டிஎன்ஏ இம்ப்ரிண்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இது ஃபுல்லாவுமே பல பிறவிகள் வச்சுக்கலாம், எது வேணா வச்சுக்கலாம். ஸோ மனிதனோட இம்ப்ரிண்ட்ஸ் ஃபுல்லாக, மனதோட இம்ப்ரிண்ட்ஸ் ஃபுல்லாவுமே டிஎன்ஏல இதுவாயிருக்கும். அதை எனக்கு சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்கு. இது உங்களால மாற்ற முடியும், ஆனால் ஒரே மெடிடேஷன் மட்டும்தான். ஆமாம், எதனாலையும் அதை மாற்ற முடியாது. ஆமாம். ஆனால் அந்த பாட்டு ஆன்சர் இல்லை, கொஸ்டின் தான். அந்த பாட்டு அகத்தியர் பாட்டு தான் அது. அது ஆன்சரே கிடையாது, எல்லாமே கொஸ்டினில் தான் முடிச்சிருப்பார். மனமது செம்மையானால், மனமது செம்மையானால், மனமது செம்மையானால், மனமது செம்மையானால்னு கொண்டு வந்து நிறுத்திருப்பார். அங்கே ரிசல்ட்டே கொடுக்க மாட்டார். அவ்வளோதான். என்னன்னா அது செம்மை ஆகிறது கஷ்டம், செம்மை ஆனாதான். அவ்வளோதான். இந்த செம்மை ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? ஆமாம், இப்போ இந்த மெடிடேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா, அது மாதிரி உட்காந்து நீ தியானம் பண்ணணும்.
ஆனால் தியானம் பண்ண என்ன ஆகிடும்? செம்மை ஆகிடும். செம்மை ஆனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் தேவையில்லை. அந்த பாட்டு அதுதான் சொல்லுது. செம்மை ஆனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் செம்மை ஆகிறதுக்கு தவம் தேவை. இப்போ எல்லாரும் எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கிட்டாங்க? மனசு தான் எல்லாமே, தவம்லாம் ஒன்றுமே இல்லை. அகத்தியரே சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே என்ன நீங்கள்லாம் வாசி யோகம்ன்றீங்க, அந்த யோகம்ன்றீங்க, இந்த யோகம்ன்றீங்க. அவரே சொல்லிட்டாரு, மனம் அது செம்மையானால் போதும். நான்லாம் மனசை சுத்தமாக வச்சுருக்கேன், பக்குவமாக வச்சுருக்கேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்னப்பா இன்னும் டீ வரல கேட்டேன் அப்படின்னு அங்கிட்ட திரும்ப மாற்றி இப்படி பேசுவாங்கல்ல, அதுதான் அது செம்மையானால். இந்த பக்குவம்ன்றது இல்லையா? நம்ம அந்த இடத்துல பேசிட்டு நகர்ந்து போயிடணும். அதுதான் எங்கள் செல்வையா. அதாவது ஒன்று சொல்லியிருப்பாரு, அது வருது வரலைன்றதுலாம் அவருக்கு தெரியாது. சரி போகலாம் வாங்க அப்படின்னு போயிடுவார். எனக்கு வந்து எத்தனை இடத்துல சாப்பாடு ஆர்டர் சொல்லியிருப்போம், போகலாம் டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு. பாதி தூரம் போனதுக்கப்புறம் தான் சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தோமே அப்படின்ற சிந்தனையே எங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு டீப்பாக அதில் உள்ள போயிடுவோம் நாங்கள். அது மாதிரி அதனால் அந்த பக்குவம் வரணும். அதுக்கு தான் நீங்கள் எந்த வாதியில் இருக்கீங்க, ரஜோவாதியா தமோவாதியா எதில் இருக்கீங்க அப்படின்றது தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கிறணும் ஃபஸ்ட்டு. ஆமாம், இப்போ இங்கே இருக்க 40 பேர் 50 பேர் நாங்கள் எல்லாருமே சாத்வீகத்துக்கு சாத்வவாதியாக மாறிடுறோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாரும் ஜனங்க அப்படிதான் வித்யார்த்தி முடிச்சுட்டு போனால் அதே சந்தோஷமாக பேசினே போவோம். எல்லாரும் ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கோதண்டம் சொல்கிறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ பேசியிருந்தீங்க. என்ன சாமி இருக்கிற காலகட்டங்கள்லே இதெல்லாம் இருந்தது. சாமி இருக்கிற காலகட்டங்கள்லே இந்த பிரச்சனை இருந்தது. ஆமாம் ஆமாம், சாமிக்கு வந்து தேடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா? பஞ்சாயத்துக்கு. ஞானம் பெறுறதுக்கு வரல, சாமிகிட்ட வித்தை வாங்கிட்டு சாமிகிட்ட பஞ்சாயத்துக்கு தான் எல்லாரும் வந்தாங்க. ஆமாம் ஆமாம், அதனால் சாமி என்ன செஞ்சார், அப்படியே எழுதிக்கிட்டே வந்து தேங்க பார், நான் சொன்னது மாதிரி இருக்கிறவன் மட்டும்தான் காப்பாற்றுவேன், இல்லாத எவனையுமே காப்பாற்ற மாட்டேன், கிளம்பும் போதும் இடத்த விட்டு, யாரும் இங்கே வராத, அவ்வளோதான். சாமி சொன்னது மாதிரினா என்னென்ன இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம அதில் எதுலையாவது ஆமாம் 2 தான் ஃபாலோ பண்ண முடியுது, மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல, அப்போ நம்ம சாமிகிட்டே போகக்கூடாது. அவ்வளோதான். எப்போ ஃபாலோ பண்ணுறோமோ அப்போ நம்ம போகவே தேவையில்லை. ஃபாலோ பண்ணால் அவர் அங்கேருந்து என்ன செய்வார், பார்த்துக்குவார். அவ்வளோதான் விஷயம். அதனால தான் சாமி சில இடங்களில் சில விஷயங்களில் மாற்றி 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 கொடுத்ததுக்கு காரணம். நடவடிக்கை கிரமமும் சரி, சித்த வேதம் அத்தியாயத்தை அதிகரித்ததும் சரி, எல்லாமே சாமி வந்து இது வந்து இடைப்பட்ட நேரங்களில் இது மாறுதுன்னு சொல்லி என்ன செஞ்சார், மாற்றி கொடுத்தார். சரி அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அதனால் இது பிரச்சனை எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனாலும் இருந்தாலும் என்ன சொல்கிறேன், அது பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நாம் சரி பண்ணிக்கிறோம். வெளியில் சரி பண்ணணும்னு இறங்கவே கூடாது. நாம் சரி பண்ணிக்கிறோம். நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். ஆமாம், அதுக்கு என்ன செய்கிறது, சாத்வீகவாதியாக மாறுவதற்கு என்ன செய்கிறது? உணவை ஒரு வேளை சாப்பிடணும். உணவு ஒரு வேளை சாப்பிட போதும். அதுவும் பண்ண சொல்கிறாரு. அதை தான் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரே ஒரு வேளை உணவு எடுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுங்கன்ற. ஆமாம், குறைஞ்சிருச்சா? குறைஞ்சிருச்சா? குறையலை. நல்லா ஜெபிக்கிறீங்களா? ஏன் குறையல? அதுதான் இப்போ அதுதான் இங்கே நிலைப்பாடு என்பது பேசுவதற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் அது. சித்தவித்தையை பொறுத்தளவு நிலை என்பது உங்களுக்கு புரிவதற்காக சொல்லக்கூடிய வெறும் வார்த்தை தான் அது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் சித்த வித்தியார்த்திகள் எல்லோருக்குமே ஒரே நிலை தான் உண்டு. அது ஈஸ்வர நிலையும் ஈஸ்வர தன்மையும் தான் உண்டு. நீங்கள் எப்போ அந்த இடத்துக்கு வரப்போகிறீங்கன்றது, சாமி இடத்த ரெடியாக வச்சுருக்காரு. சமாதியை சொல்லலை, நான் மேலே சொல்கிறேன். நீங்கள் எப்போ அங்கே வரப்போகிறீங்க அவ்வளோதான். அவரே தான் கீழேயும் சொல்லிட்டார், பலகையை பிடிச்சிருக்கேன்னு, பலகையை விடுன்னு சொல்லிட்டார். விட்டுட்டா அது நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி அந்த பலகையிலேயே என்ன செய்கிறது, சமுத்திரத்தில் அப்படி படகு ஓட்டிட்டு நம்ம வாட்டுக்கு ஏறி போகணுன்னு சொல்லி இல்லையா? அதனால்
இப்போ அவர் சொன்னது வந்து ஒருவேளை உணவு ப்ளஸ்ஸு ஜபம். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? சாத்வீகத்துக்கு வர ஆரம்பிச்சிடும், இயல்பாகவே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அந்த குணங்கள் என்பது உணவிலிருந்து தான் பிறக்கக்கூடியது. நீங்கள் உணவில் இருந்து தான் என்ன வருது? குணங்கள் வர ஆரம்பிக்குது. வரும். அடுத்த வேலை போகும். சாப்பாடு அப்புறமா சாப்பாடு அடுத்த வேலை ஆமாம். இப்போ நம்ம எதுக்கு வித்தை வாங்கியிருக்கோம்? அந்த நேரத்தில் அது ஞாபகத்துக்கு வரணும். அதுதான் சாமி ஜாக்கிரதைன்றார். பசிச்சா உணவு வயிறு தேடுது, இது இயல்பு. அதே நேரத்தில் நமக்கு மைண்டில் இருக்கணும், அதே உயிர் தான் நமக்கு மோட்சத்திற்கும் வழி காட்டி கொண்டு இருக்கிறதுன்னு நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதே பசிக்கு உயிர் தான் காரணம். பிணத்திற்கு பசி எடுக்காது, பிணத்திற்கு மோட்சம் கிடைக்காது. அப்போ ஒரே பொருள் தான் இரண்டு வேலை இல்லை, பல வேலையை செய்யுது. ஆனால் நம்ம பசி உணர்வை எடுத்துக்கிறோம். எண்ணத்துக்கு பசிக்குது, அப்போ உணவை தேடணும் இல்லையா? அது உடல் பசி. இப்போ ஆத்ம பசி, அப்போ எதை தேடணும்? வித்தையை தேடணும், பயிற்சியை செய்யணும் இல்லையா? அப்போ எது முக்கியம்? அதுதான். இப்போ அது வந்து 3 வேளை சாப்பிடக்கூடியது. நம்ம ரெகுலராக பிறந்ததுலேருந்து நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கோம் இல்லை? இப்போ விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வேளை நம்ம அதை செஞ்சால் போதும். ஏன்னா நம்ம 3 வேளை என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம் இல்லையா? சுத்த அன்னம் சாப்பிடுகிறோம். சாமி சொல்கிறாரு, சுத்த அன்னம் சாப்பிடுகிறோம். ஆமாம், சுத்த அன்னம் சாப்பிடும் பொழுது இதுக்கு ஒரு வேளை கொடுத்தா போதும். இதுக்கு ஒரு வேளை கொடுத்தா போதும். நீங்கள் ஏதோ ஒன்று டிசைட் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய வசதி. எல்லாருக்கும் அப்படி அமையும் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா எல்லாருக்கும் அப்படி அமையும் சொல்ல முடியாது. அது நீங்கள் ஏதோ ஒன்று, காலையிலையா மதியானமா இல்லை நைட்டா, அது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கிறணும் இல்லையா? இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான், இருந்தாலும் சொல்கிறேன். வேலை நிமித்தமாக அவங்களால முடியாதுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அதனால சாமி என்ன சொல்லிட்டாரு? அந்த உணவுக்குள்ளேயே போகல, உப்பு புளி காரம் குறைச்சிக்க, நல்லா சாப்பிடு, இது குண்டை மாதிரி அள்ளி போட்டேன்னா எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, அதை எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. அதுதான் விஷயம். ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. சாமிகிட்ட அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா இப்படியெல்லாம் இருக்கும் இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. நம்ம நினைக்கிறோம் இல்லையா இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு. அவங்க சாப்பிட்டு தான் வந்ததான்னா அப்படி வரல. ஆமாம், வந்துடும், அது வரும். நான் உங்களை சாப்பிட வேணாம்னு சொல்லலை. நான் இந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் நான் சாப்பாட்டு பக்கமே போகிறதில்ல. ஆமாம், சாப்பிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற ஒன்றுமே கிடையாது. ஆமாம், அது வந்து எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா சாத்வீக குணம் ஏன் எப்படி வரணுன்றதுக்காக சொல்லப்பட்டது, வேற ஒன்றுமே கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு பழமொழி சொல்லியிருக்கேன். நல்லா 10 நாள் ஒருத்தனை பட்னி போட்டு சாப்பாடே கொடுக்காம, நல்லா கேட்டுக்குங்க, இது சிக்கலான இடம். சாப்பாடே கொடுக்காம ஒருத்தனை பட்னி போட்டணும், அவனுக்கு சோறே காட்டக்கூடாது, பட்னி போட்டாச்சு. இப்போ என்ன ஆகிடும்? அப்படியே மனசுக்கு என்ன சொல்லலாம், அப்படியே டவுன் ஆகிடும், இறங்கிடும். அவனால் கொட்டவே முடியாது. 10வது நாள் பாருங்க, அவனுக்கு நல்ல அறுசுவை உணவு இலையில போட்டு வச்சிருங்க, சரியா? அண்ணன் முடிக்கல கதையை. அறுசுவை உணவு இலையில போட்டாச்சு. இந்த பக்கம் ஒரு நல்ல அழகான பொண்ணு நிறுத்தி வச்சிருங்க. இவ்வாறு நீ 10 நாள் சாப்பிடாம இருந்துட்ட, சாப்பாடு வேணுமா இது வேணுமா டிசைட் பண்ணுனா எதை டிசைட் பண்ணுவான்? சாப்பாடால எந்திரிச்சு ஓட முடியாது. கிடையவே கிடையாது. சாப்பாட்டு பக்கம் மனசு போகாது. அது வந்து எங்கேயும் ஓடாதது, புரியுதா? அதை முடிச்சுட்டு இதை சாப்பிட்டுக்கலாம் தான் தோணும். இப்போ அங்கே ஒரு வேகம் வரும் பாருங்க. இப்போ சாப்பாடை சாப்பிட்றதுக்கு கூட அவனுக்கு தெம்பு இல்லை. இப்போ இந்த பக்கம் பொண்ணு இருக்குன்னு சொன்னோடனே அவனுக்கு ஒரு வேகம் வருதா? எங்கேருந்து வந்துச்சு? மனசுல இருந்து. அந்த இடத்த ஜாக்கிரதைன்னு சொல்கிறோம். அந்த இடத்த ஜாக்கிரதைன்னு. இப்படி இருந்தவன் டக்குன்னு இங்கிட்ட சாப்பாடு பொண்ணுன்னவன் டக்குன்னு இப்படி முழிச்சான் பாருங்க, அதுதான் ஜாக்கிரதைன்னு சொல்கிறோம். எந்திரிச்சிட்டான், கட்டன்னு என்ன செஞ்சிட்டான்? எந்திரிச்சிட்டான். இந்த வேகம் எங்கேருந்து வந்துச்சு? அதுதான் ஞானம்.
நீங்கள் இந்த பொண்ணுன்னா நீங்கள் வேற மாதிரி நினச்சிடக்கூடாது. அதுதான் ஞானம், அதுதான் தாய், அதுதான் மனோன்மணி. ஆமாம், அதுதான் சக்தி, அதான் பராசக்தி. வந்துருச்சா? அப்படி பார்த்த உடனே வேகம் வந்துச்சு பாருங்க, அதுதான் ஞானம் ஃபுல்லாக. இதுக்கு கழுத ஓடாது, இது இங்கே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தாய் வந்துட்டா சாப்பாடு தானா என்ன செஞ்சிடும்? வந்துடும் தானே. அப்போ அதுதான் முக்கியம். புரியுதா? அதுதான் சொல்கிறது, சாத்வீகம் வர வேண்டும் என்றால் உணவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பழக்கப்படுத்தணும். என்ன செய்யணும்? பழக்கப்படுத்தணும். இவர் சாத்வீகம் வரணும்னா உணவை குறைக்க சொல்லிட்டாருப்பா. ஒருவேளை சாப்பாடு, 10 நாளைக்கு ஒருவேளை சாப்பாடு, நான் ரொம்ப சாத்வீகமாக இருக்கேன், அமைதியாக இருந்துட்டு 11ஆவது நாள், 10 நாள் நம்ம சாத்வீகவாதியாக இருந்துட்டோம். 11ஆவது நாள் ஆமாம் 2 நேரம் நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். அடுத்து ஒரு 5 நாளில் 3 வேளை சாப்பிட ஆரம்பிப்போம். இப்படி வருவார் கோதண்டம். இப்படி இருந்தவர் இப்படி வருவார். என்னென்னா அந்த போனதுக்கான வேகமும் குணமும் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதைத்தான் வள்ளலார் அழகாக சொன்னார். அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு காட்டு, பசியோட இருந்தார். பசித்திரு விழித்திரு தனித்திருன்ட்டார். கூட்டத்தோட சேராத, நம்ம குழப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னார். அதே தான் சாமி சொன்னார், உனக்கு மௌனம், அதாவது மௌனம்னு சொல்லி ஒரு நிலை வரும். மௌனம் சொல்லி அதை சாமி சொல்லும்போது எல்லாரும் மௌனம் வாங்க, சாமி மட்டும்தான் அதை மௌனம்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் உயர்ந்த, மௌனத்திலே உயர்ந்தது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கிளாஸில், அதுதான் ரொம்ப உயர்ந்தது. அந்த மௌன நிலை வரும்போது நீ எல்லார்ட்ட இருந்து என்ன செஞ்சிரு? விலகி போயிடு. அதுதான் உத்தமம், அதான் உன்னைய காப்பாற்றும் அப்படின்ட்டார். அதுதான் வள்ளலார் பசித்திரு தனித்திரு விழித்திரு அப்படின்னு சொல்லிட்டார். சரியா? அதனால் நீங்கள் முதல் சாத்வீகவாதியாக மாறணும்னா அதை டிசைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உணவு விடலாம். நீங்கள் டிசைட் பண்ணாமல் உணவை விட்டு உடம்பை கெடுத்துக்காங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஆமாம், சரி நம்ம சாத்வீகவாதியாக இருப்போம், ஒரு வேளை சாப்பிடுவோம்னு சொல்லி சாப்பாடை விட்டு உடம்பையும் கெடுத்துக்காங்க. 2 நேரம் சாப்பிட்டு 3 நேரம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும்? மாறிடும். சாத்வீகம் தானாக வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் லேட் ஆகும், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு 20 வருஷம் ஆகும், 30 வருஷம் ஆகும், அப்படி கொஞ்சம் லேட் ஆகும். இதுன்னா ஒரு 3 நாள்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் இது என்ன சொல்லுது, என்ன செய்யக்கூடாதுன்னு உடம்பு என்ன செய்கிறோம்? கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. லேட் ஆகும் அப்படின்னா 30 வருஷம்னா நீங்கள் மலைப்பாக இருக்கு இல்லையா? ஆனால் அதுக்கு காரணம் நம்ம தான். உடனே என்று அதான் நம்ம அகத்தியர் சொல்கிறார் இல்லையா, தூரம் என்று நினைத்தவனுக்கே தூரம், கிட்டேன்னு நினச்சிட்டானா அவன் அந்த இடத்துல ஞானி ஆகிட்டான்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சாமி செய்கிறது அப்படின்னு, அந்த கிட்டேன்னு சொன்ன பற்றியா, அந்த சிந்தனை உனக்கு வரணும். அந்த சிந்தனை உனக்கு வரணும். அது வர்றதுக்கு என்ன செய்கிறது? நீ அதவே நினச்சிக்கிட்டு இருக்கணும்னார். நீ அதவே நினச்சிக்கிட்டே இரு. அப்படின்னா அது தூரம் இல்லை. ஏன்னா எண்ணத்திலே இருப்பதனால் நீ கடந்து செல்ல வேண்டியதில்லை, அது உனக்குள்ளேயே இருக்கு. நீ அங்கே இருக்குன்னு நினச்சதுனால நீ என்ன செய்கிற? கடந்து போக வேண்டியதாக இருக்க. அந்த பயணத்தை குறை, அதை கட் பண்ணுன்னு சொன்னார். அதைத்தான் சாமியும் சொன்னார் இல்லையா? அதனால் அதை நல்ல தூங்குறோம் டக்குனு 3 டக்குனிச்சு ஒன்று பதவி போயிட்டு பல் தேய்ச்சிட்டு திருப்பி அதே நிலை போகிறோம். தூக்கத்துக்கு நிலைக்கு தான் திரும்ப போகிறோம். ஆமாம், அதுக்கு பல் தேய்ச்சி கரவு குளிச்சு தவுத்து உட்காரோம். ஆமாம், அதே நிலை போகிறோம். தூங்காம தூங்கி சுகம். ஆமாம் ஆமாம், கரெக்டு. ஆனால் இன்னொன்று இருக்குது, நீங்கள் தூங்கி எந்திரிச்சு ஜபத்துக்கு போக போகிறீங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆனால் நம்ம நல்லா தூங்கிட்டு இருந்தோம், ஜபத்தில் போய் உட்காந்து நம்ம தூங்கிக்கலான்னு நினச்சி உட்காந்துட்டிங்கன்னா என்ன தான் வரும்? தூக்கம்தான் வரும். அதனால் அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம், ரொம்ப மாட்டி விட்டுரும். அது என்ன, ஒரு 3:30க்கு எந்திரிச்சு 2 மணி நேரம் பரவாயில்ல நம்ம உட்காந்தோம்னா யார் பார்க்க போகிறா, அப்படியே அழகாக உட்காந்து தூங்கிக்கலாம்னீங்கன்னா அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் அங்கேயும் டிசைட் பண்ணணும், நீங்கள் எதுக்கு எந்திரிக்கிறீங்க. அது ஏற்கனவே நான் எடுத்துட்டேன், எதுக்கு எந்திரிக்கிறீங்க அதை டிசைட் பண்ணிக்கிறணும். ஆமாம், அப்படின்னா தான் அங்கே ஜாக்கிரதையோடு நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஜெபம் பண்ண முடியும். இல்லைன்னா தூக்கத்துக்கு போயிடுவீங்க. தூக்கத்துக்கு போயிட்டீங்கன்னா சீக்கிரம் எந்திரிச்சு என்ன ஆகிடும்? வேஸ்ட்டு, ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறது புரியுதா? அவ்வளோதான், தேவாங்க மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கணும், வேறு வழியே இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க. அதனால் சாத்வீகவாதியாக ஆனால் தான் நம்ம ஆன்மீகவாதியாக மாற முடியும். ஆமாம், அதனால் சாத்வீகவாதியாக மாறுவதற்கு நீங்கள் முதல்ல நீங்கள் உடன்படணும். அதுக்கப்புறம் தான் உணவு உங்களுக்கு
உடன்படும். ஆமாம், நீங்கள் இதை உடன்படாமல் வெறும் உணவை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அது வந்து தேவையில்லாத கட்டுப்பாடாக மாறிடும், அது தொந்தரவுக்கு ஆட்பட்டுரும். அதனால் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. சரியா? நமஸ்காரம் பண்ணிவிட்டு